ஏன்னா நானே பர்சனல் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது. டேண்ட்ரஃப் தொல்லை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நியூ ஹேர் வந்து வர்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கு இந்த சின்ன வெங்காயம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த ஒரு ஆயில் ரெடி பண்ணேன். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். இல்லைனா இந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். வீட்டிலே ஆயில் ரெடி பண்ண முடியாது, பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நிறைய பிராண்ட்ஸோட ஹேர் ஆயில் வந்து சொல்லியிருக்கோம் நல்லா இருக்குன்னு. அவங்க கிட்ட கூட வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கிற மினிமல் இன்கிரீடியன்ஸ் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். அம்மா ஹேரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஹேர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸ்கூல் டைம்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் கட்டுற ஜடையை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவுத்து தான் அம்மா ஹேர் வாஷ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு அப்போல்லாம் வந்து ரொம்ப முடி இருக்கும். என்னால் தனியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஹேரை. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பேனெல்லாம் இருக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஹேர் வாஷ் பண்ணி விடுவாங்க. மரவள்ளி கிழங்கு கொஞ்சமாக இருந்தது, அதை தாளிச்சு விட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு பண்ணிட்டு சாப்பாடு மீதி இருந்தது, அதுக்கு கொஞ்சமாக ரசமும் வச்சு விட்டுட்டேன்.